A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நேற்று டெல்லி நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் தற்போது அவருக்கு 9வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராஜா, இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி நடந்து வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு புதிய மதுபான கொள்கையை டெல்லி அரசு அமல்படுத்தியது. இதில் ஊழல் நடந்ததாகவும் சட்டவிரோத பணமாற்றம் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இதனை அடுத்து சிபிஐ, அமலாக்கத்துறை ஆகிய தனித்தனி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தொடர் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அமலாக்கத்துறை அவருக்கு தொடர்ந்து சமன் அனுப்பி வருகிறது. ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருப்பதை வலியுறுத்தி அவர் மேலும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது. மேலும் 15,000 பத்திரம் மற்றும் 1 லட்சம் பிணைத்தொகை செலுத்துமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அமலாக்கத்துறை மார்ச் 21ஆம் தேதி விசாரணைக்கு அவர் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருக்கிறது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஆம் ஆத்மி கட்சியினர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யும் நடவடிக்கையில் தான் இதை ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் காரணங்களுக்காக தான் அமலாக்கத்துறை சம்மன் மத்திய அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துகிறது என்று தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159.